சார், கடவுளால் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படும் மோடி அவர்கள் 22 தொழில் அதிபர்களுக்கு மட்டும்தான் சேவை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு மட்டும்தான் சேவை செஞ்சுட்டு இருக்காரா மோடி அவர்கள்? நானும் நீங்களுமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான். எதுக்கு அனுப்பினேன்னு அவர் சொல்லலை. பிறந்ததெல்லாம் ஒரு காரணமா? அதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவீங்க? ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு பண்ணையார் இருப்பார், அல்லது ஒரு பணக்காரர் இருப்பார், இல்லை ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அதுதான் அந்த கிராமத்துக்கிட்டே இருக்கும். நீ அவனுக்கு பாடம் நடத்துறதுக்காக தான் இந்த ஸ்கூலையே நடத்துகிற அப்படின்னா அவன் படித்தான், அவன் பாஸ் ஆனான். பாடம் எல்லாருக்கும் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம ராகுல் காந்தி ஐயா பேசுறதுனால தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் அவர் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். EVKS இளைஞன் சொல்லியிருக்காரு, நாங்கள் பாஜக ஆஃபீஸை முற்றுகையிட வரும்போது மாட்டு இறைச்சியை நீங்கள் விருந்தாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட தயாராக இருக்கோம். அப்போ போராட்டத்துக்கு எதுக்கு வர்றாங்க? அவங்க சாப்பிட வராங்கன்றீங்களா? புரிஞ்சிச்சா? உன் சோத்தை சாப்பிட்றதுக்காக நான் வரலன்னு EVKS ஐயா சொல்லியிருந்தா நான் அதை பெரிய விஷயமா எடுத்துருக்கேன். இவங்க போராட்டம் எப்படி நடந்தது? ராகுல் காந்தி ஐயாவுக்கு MP பதவி போயிடுச்சு அப்படின்னு உடனே எந்த ட்ரெயினில் ஏறணும்னு முடிவு பண்ணுறாரோ அழகிரி ஐயா, அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கேப் கிடச்சிதா, கூட இந்த 4 பேர் வச்சு ரயில் மறியல்னு ஃபோட்டோ போட்டாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கடவுளால் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படும் மோடி அவர்கள் 22 தொழில் அதிபர்களுக்கு மட்டும்தான் சேவை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு மட்டும்தான் சேவை செஞ்சுட்டு இருக்காரா மோடி அவர்கள்? நாம் எல்லாருமே கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான். நம்ம என்ன ரூட்டில் போகிறோம்னு தெரியறதில்ல. சில டைம் பஸ்ஸில் ஏறி இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்குறோம், அங்கே இறக்கி விட்டுருங்கிறோம். நம்ம லைஃபே இதற்காக நாம் தயாரிக்கப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம் அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம், அந்த புண்ணியத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ராகுல் காந்தி ஐயாவுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எதற்காக இந்த அரசை நடத்துகிறாருன்னே அவருக்கு பாவம் தெரியாது. ஏன்னா 4 தலைமுறையாக அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தில் சமீபத்தில் சொல்லியிருக்காரு, நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், ஏழைகளை பற்றி அவங்களுக்கு கவலையே பட்டதில்லை அப்படிங்கிறாரு. இந்தியா பார்த்த 20 பிரதமர்களில் 11 மாதத்தில் அனுப்பப்பட்ட அந்த 6 பிரதமர்களை விட்டுட்டிங்கன்னா இவருடைய வயசுக்கு இவர் பார்த்துருக்கக்கூடியது மன்மோகன் சிங்காக தான் இருக்க முடியும். ஏன்னா மோடி இருக்கிற இடத்துக்கு இவர் போக மாட்டார், ராமர் கோயிலாக இருந்தாலும் போக மாட்டார், அதனால் அங்கே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மன்மோகன் சிங்கை தான் பார்த்துருப்பார். அப்படி இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நரசிம்மராவ் காலத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், ஏழைகளை பற்றி எந்த ஒரு சிந்தனை, என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், யாருக்கு பேசுகிறோங்கிற ஒரு இதுவே இல்லாமல் 22 தொழிலதிபர்களுக்காகத்தான் மோடி உழைக்கிறாருன்னே வச்சுப்போம், உண்மையினே எடுத்துப்போம். உலகத்திலேயே 45 பணக்காரர்கள் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து தான் மீதி இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இருக்குது. இந்தியாவிலையுமே 45 பணக்காரர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அதுதான் இந்தியாவில் இருக்கிற மற்றவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுடைய சொத்து மொத்த இந்திய மக்கள். ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு பண்ணையார் இருப்பார், அல்லது ஒரு பணக்காரர் இருப்பார், இல்லை ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அதுதான் அந்த கிராமத்துக்கிட்டே இருக்கும். இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வு. அப்போது இந்த 22 தொழிலதிபர்களுக்காக தான் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜிடிபியில் வளர்ச்சி எங்கேருந்து வந்தது? ஜிடிபிங்கிறது தொழில் அதிபர் சம்மந்தப்பட்டதா அல்லது ஒட்டுமொத்த மக்கள் சம்மந்தப்பட்டதா? நீங்கள் விற்கிறீங்கன்னா நான் வாங்கினா தானே அது எடுபடும். இப்போ இவங்க ஸ்டாலின் ஐயாலாம் சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடு தான் அதிகமாக இந்தியாவுக்கு கொடுக்குது, என்ன நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஒரு 6 மாநிலம் தான் இந்தியா பூரா கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த 22 மாநிலம் வாங்கிறதுனால தானே இந்த 6 மாநிலத்தால் கொடுக்க முடிஞ்சது. இது என்ன கடலில் தூக்கி போட்டால் வணிகம் பண்ணிகிட்டு இருக்கு, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுதா? இந்தியாவில் தானே விற்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 மாவட்டம், கோவை, கொங்கு ஏரியாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொடுக்குற வளத்தை தானே நீங்கள் மீதி இருக்கிற என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற 30 மாவட்டங்கள் அனுபவிக்குது. அப்போ இந்த 4 தான் சோறு போடுதுன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. இது தயாரிக்கிறது, இது வாங்குகிறது அந்த வர்க்கத்தில் இருக்குது. இதுதானே கூறு. இது கூட புரிஞ்சிக்காம அம்பானி அதானின்னு பேசுனா இவங்க தாத்தா காலத்தில் கம்யூனிஸ்ட் வச்ச குற்றச்சாட்டு என்ன? டாட்டாக்கும் பிர்லாவுக்கும் தான் நேருவோடைய கவர்மெண்ட்டுன்னு வச்சாங்களா இல்லையா? இப்போ டாட்டாவும் பிர்லாவும் முடிஞ்சு போயிட்டாங்களா? கிடையாது. அவங்க இருக்காங்க. அதே மாதிரி தானே அம்பானி அதானி. ஒரு மாணவன் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டால் யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு வருவாங்க சார். அப்போ உடனே நீங்கள் அந்த வாத்தியாரெலாம் போயிட்டு நீ அவனுக்கு பாடம் நடத்துறதுக்காக தான் இந்த ஸ்கூலையே நடத்துகிற அப்படின்னா அவன் படித்தான், அவன் பாஸ் ஆனான்.
பாடம் எல்லாருக்கும் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம ராகுல் காந்தி ஐயா பேசுறதுனால தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் அவர் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ ராகுல் காந்தி வந்து இந்த புண்ணிய இடத்தை இன்னும் அடையலையோ, இன்னும் ட்ராவல் தான் பண்ணுறாரோ? எல்லாருமே நிறைய பேரே அப்படித்தான். நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ரமணர்கிட்ட போய் கேட்டாங்க, நான் யாருன்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ யாருன்னு அவரு கேட்டார். நான் வந்து பெயரை சொன்னேன். பெயர் இல்லை, நீ யாருன்னு சொல்லு. இல்லை இன்னாருடைய மகன், நீ யாருன்னு சொல்லு. இல்லை நான் இந்த ஏரியாவில் வசிக்கிறேன், நீ யாருன்னு சொல்லு. அப்படி கேட்க 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 அந்த ஆன்மா இருக்கு பாருங்க, அதுதான் நான் யாருங்கிற அந்த துணிக்குள்ளே வரும். ஆன்மா எதுக்காக இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஞானி ஆயிடுவேன். இளையராஜா அவர்கள் சொல்லுவார், சுச்சுவேஷன் சொன்ன உடனே எனக்கு பாட்டு வருது, அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் இசைமிக்கிறத நிறுத்திடுவேன். அது எப்படி வருதுன்னு தெரியாதனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் அனுபவமாக ஆன்மீக ரீதியாக பார்க்கணும். இந்த பக்கம் தொப்பி போட்டுக்கிட்டு அந்த பக்கம் பூனலை போட்டுக்கிட்டு நடித்தாலாம் இந்த ஆன்மீகம்லாம் தெரியாது. சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு இது சொல்லியிருந்தார். அதுக்கு EVKS இளைஞன் சொல்லியிருக்காரு, நாங்கள் பாஜக ஆஃபீஸை முற்றுகையிட வரும்போது மாட்டு இறைச்சியை நீங்கள் விருந்தாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட தயாராக இருக்கோம். அப்போ போராட்டத்துக்கு எதுக்கு வர்றாங்க அவங்க? சாப்பிட வராங்கன்றீங்களா? புரிஞ்சிச்சா? நான் வந்து உங்க கூட சண்டை போட வரேன், நீ சிவப்பு சொக்கா போட்டுக்கணும் அப்படின்னா அதைத்தான் கிழிக்க முடியும்னு அர்த்தம். கரெக்டா? வேற ஏதாவது கோட்டுக்கிட்டு போட்டிங்கன்னா என்னால் கிழிக்க முடியும். ஐயா போராட்டத்துக்கு நான் வர்றேன், உன் சோத்தை சாப்பிட்றதுக்காக நான் வரலன்னு EVKS ஐயா சொல்லியிருந்தா நான் அதை பெரிய விஷயமா எடுத்திருப்பேன். இவங்க போராட்டம் எப்படி நடந்தது? ராகுல் காந்தி ஐயாவுக்கு MP பதவி போயிடுச்சு அப்படின்னு உடனே எந்த ட்ரெயினில் ஏறணும்னு முடிவு பண்ணுறாரோ அழகிரி ஐயா, அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கேப் கிடச்சிதா, கூட இருந்த 4 பேர் வச்சு ரயில் மறியல்னு ஃபோட்டோ போட்டார். அந்த ட்ரெயின் 10 நிமிஷத்தில் கிளம்புது, இவர் ஃபோட்டோ போட்டார், கூட 4 பேர் நிற்கிறாங்க, ரயில் மறியல் அப்படின்னு போட்டாங்க. அந்த ட்ரெயினில் ஏறி திருப்பி வந்துட்டாங்க. அவ்வளோதான். இவ்வளவு வெக்கங்கெட்டு ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய தன்னுடைய தலைவனை கொண்டு இருக்காங்கிற போது அவனை போய் கட்டிப்பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கோபம் வராமல் 1 மணி நேரம் வாயை மூடிட்டு போராட்டம் நடத்துவேன்னு சொன்ன வெக்கங்கட்டவங்க அவங்க. ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னு சொன்னால் நான் போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லணும். ஐயா அவர் கிண்டல் பண்ணிட்டார். ஏன் கிண்டல் பண்ணிட்டார்? அவருக்கு உங்களை பற்றி தெரியும். கரெக்டாக 9 மணிக்கு வருவேன், எல்லா கேமராமேனும் வந்துடணும், ஏய் போலீஸ் 10 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க போராட்டமே நடத்துகிறாங்க. அவ்வளோக்கு தான் இவங்க கிட்ட கூட்டம் இருக்குது. அதை வச்சு அவர் என்ன சொன்னார், சொன்னீங்கன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவேன், இல்லைன்னா நீங்கள் திடீர்னு 11 பேர் வந்துட்டிங்கன்னா சாப்பாடு இல்லாமல் போயிடும், அல்லது 5 பேர் தான் உங்களால் தேத்த முடிஞ்சதுன்னா சோறு மீந்துடும் அப்படின்றதுக்காக சொன்னார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஏய் நான் சாப்பிட்றதுக்காக வரல, இந்த போராட்டத்துக்காக வரேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இவர் மெனு லிஸ்ட் கொடுக்குறாரு, கட்டி சட்னியும் 4 சட்னியும் வெய்யுங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதுவா அரசியல்? இதை விவாதிக்கணுமா? இல்லை, அதில் அவர் மாட்டு இறைச்சி தான் வேணும்ன்றாரு. அப்போ இது ஏதோ ஒரு மதத்தை புண்படுத்தும் நோக்கத்தோடு தானே சொல்லப்படுது. 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி 2.5 வருஷத்துக்கு MLA ஆகிருக்காரு ஈரோடு கிழக்கில். 5 வருடத்துக்கு MLA ஆகிறதுக்காக கூட செலவு பண்ணலாம். 250 கோடி அந்த இடைத்தேர்தலில் செலவானதுன்னு சொல்கிறாங்க. 2.5 வருட MLA பதவி. அவர் கோபம் வரும்ல, அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்துருந்தால அது 6 வருஷத்துக்கு 120 கோடி ரூபா தான் ராஜ்யசபா சீட்டோடைய விலை. கொடுத்துருந்தா இருக்கா? எல்லாத்துக்கும் விலை இருக்குங்க. அது நம்ம அங்கே போனால் தானே தெரியும். நமக்கு துர்கா விலாசன் போர்டு தான் போடுவான், உள்ளே போய் லிஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும் இட்லி எவ்வளோ தோசை எவ்வளோன்னு. அந்த மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டுக்குன்னு ஒரு விலை இருக்குது. அதையாவது கொடுத்து தொலைச்சிருந்தா EVKS ஐயா ஒரு 6 வருஷம் பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே பேசியிருப்பார், நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஈரோடு கிழக்கில் கொண்டு போய் அவர் உட்கார வச்சுருக்கீங்க, அவர் பேசாமல் வேற. நல்ல வேலை அவர் நாகரிகமாக இந்த லெவலில் நிறுத்திட்டார். அவர் கேவலமாக பேச தொடங்கினார்னா நாமெல்லாம் காதை முடிக்க வேண்டிய அவசியம் வரும். சரி சார், இவர் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக டாக்டர் ராமதாஸ் ஐயா பேசியிருந்தாங்க, திமுகவினுடைய 3 ஆண்டு ஆட்சி காலம் பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறார். பிஜேபி வெளியிட்டது இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி தன்னுடைய வெள்ளறிக்கையை கொடுத்தது. உடனே நம்ம வீரமணி ஐயா மாதிரி காங்கிரஸ் வந்து கருப்பு அறிக்கை அப்படின்னு அது ஒன்று வெளியிட்டது. ரெண்டுத்தையும் நானும் நீங்களும் படிக்கல, ஏன்னா தமிழ்நாடு அதை விவாதிக்கல. மணிப்பூரில் 2 பெண்கள், மணிப்பூரில் 2 பெண்கள்னு தான் இங்கே இருக்கக்கூடிய 4 நெறியாளரும் 6 தொலைக்காட்சியும் விவாதித்தது. அந்த வெள்ளை அறிக்கை ஏற்கனவே பிஜேபி கொடுத்தது. அந்த மாதிரி உங்களை கேட்குறாங்க, நீங்கள் 3 வருஷமாக 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம், எதுக்காக அதை வாங்கினீங்க? ஏற்கனவே 4 லட்சம் கோடி வாங்கினதை திட்டினீங்க, விமர்சிச்சுட்டு வந்துட்டு இப்போ 7 லட்சம் கோடி கொண்டாந்துருக்கீங்க. 1500 கோடி நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு கூட உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது நியாயமான விஷயம் தானே. இவங்க அதிமுக ஆட்சி போய் வந்த உடனே தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டாரா இல்லையா?
இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படின்னு விட்டாரா இல்லையா? அதை இப்போ நீங்கள் 3 வருஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஒத்த வரையில் சொல்லிடலாம். 2,16,000 நம்மளுடைய தனிநபர் கடன் அன்னைக்கு, இன்னைக்கு 2,45 லட்சமாக ஆயிருக்கலாம். இதுதான் ஒத்த வரியில் சொல்லணும்னா இவ்வளோதான். இல்லை, அவங்க தயங்குவது எதற்கு? தயங்குவது எதனால் தயங்குறாங்க? இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு வெள்ளரிக்கையை யாருமே ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. நீங்கள் அவியல் பண்ணும்போது அப்படிலாம் கேட்கலாம், ஏய் அதை விடு, ஏய் இதை கொடுன்னுலாம் கேட்கலாம். ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது கொடுக்கறதுக்குன்னு ஒரு வேலையை செய்யணும். கொடுக்கறதுக்குன்னு ஒரு வேலை செய்யணும். நம்ம தான் நம்ம ஆளுங்களை தானே அரசில் கொண்டு போய் ஜாக்டோ டியோலெல்லாம் சேர்த்துருக்கோம். அவங்களாம் குனிஞ்சு லேஸ் போடுறதுக்கே மறந்து ரொம்ப நாளாக கச்சு தான் போட்டுட்டு திரியிறாங்க. அவன் எப்படி ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுப்பான்? சரி, ஒரு 5 பொருளாதார நிபுணரையாவது நம்ம ரெடி பண்ணி வச்சு அவங்க மூலமாக தமிழ்நாட்டை திருத்த போகிறேன், அப்படியே பொருளாதார இது கொடுக்க போகிறேன் அப்படிலாம் பேசினார். அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆர்பிஐலேருந்து நேற்றுக்கு 2.1 லட்சம் கோடி அரசுக்கு வந்திருக்கு. எங்ககிட்ட நிகரமாக இருக்குது, தேங்க்யூ, இந்தாங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகிருக்கு. அது அங்கே, இது இங்கே, 2 வழிகளில். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்திய நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது எப்படி இருக்குது? தலைவருக்கு தான் ஆடுதா, இல்லை சரியாக வேலைவாய்ப்பு? நம்மளை பொறுத்த வரைக்கும் 5% கம்மியாக தான் நம்ம அன்எம்ப்ளாய்டாக இருக்கோம் தமிழ்நாட்டில். இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நிலைமை இருக்குது. 15லேருந்து 29 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் 32% பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க கேரளாவில் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இது நீங்கள் பேப்பர் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் போயிட்டு பொள்ளாச்சி பக்கம் போனீங்கன்னா, அந்த பாலக்காடு பக்கம் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அங்கே நிறைய பேர் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் துபாய்க்கு போயிடுவாங்க, பல பேர் துபாய்க்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது கண்கூடாவே தெரியும். தமிழ்நாடு அந்த பொசிஷனில் இல்லை. ஆனால் டெல்லி, மத்திய பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் அதே 15லேருந்து 29க்கானது ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஒட்டுமொத்த தேசத்தை தான் பொதுவாக பார்க்கணும். பொதுவாக பார்த்தா 5% நம்ம இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மோடி மாதிரி ஒருத்தர் அந்த நான் வந்து தெய்வத்தின் பிறவின்னு சொன்ன உடனே இவங்க அவதாரம்னுலாம் பில்டப் கொடுக்குறாங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு ரஜினிகாந்தை கூட விமர்சிக்கின்றவங்க அவர்கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இயேசுதாஸ் அவர்களுடைய குரலை வர்ணிக்கின்றவங்க கூட இது தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குரல் அப்படியே இருக்கு. இவருடைய கேட்குறாங்க ஒரு பேப்பரில், நீங்கள் எப்படி இந்த முகப்பொழிவோடையே இருக்கீங்க, எப்போதும் இப்படியே இருக்கீங்க, 3-4 மணி நேரம் தான் தூங்குறீங்கிறது தகவல் வருது, அப்போ எப்படி இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இது வந்து நான் எப்படி உணர்றேன், நிறைய பேருடைய வாழ்த்துக்கள் தான் என்னை இப்படி கொண்டு வந்திருக்கு. இது எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கூட சொன்னவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நானும் நீங்களுமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான். எதுக்கு அனுப்பினேன்னு அவர் சொல்லலை. அதனால் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஷேக்ஸ்பியர் சொன்னார் இல்லையா, உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள்னு சொன்னார் இல்லையா. உங்கள் கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியல, என் கதாபாத்திரம் எனக்கு தெரியல, ஆனால் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் என்ன கதாபாத்திரம் எனக்கு தெரியல, காவலாளியா இல்லை கோமாளியா தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த விதத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கேரளாவில் அதிகமாக இருக்குங்கிற தகவல் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து இருக்கிறதே 2 மாநிலத்தில், அதுலேயும் ஒரு மாநிலத்தில் ஏறத்தாழ காணோம், இருக்கிறது ஒரு மாநிலம்னு ஆகிப்போச்சு. இங்கேயாவது நாட்டுக்கு உருப்படியாக எதையாவது பண்ணுங்க, உங்கள் இளைஞர்களை கரெக்டான வழிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வேணால் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். சார், இப்போ ரீசெண்டாக ஒரு கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்டிருந்த பூரி ஜெகநாதர் கோயில் மேட்டர் தான். அந்த சாவியை கொண்டு போயிட்டாங்க, திருடர்களா திருடனா, அந்த வார்த்தையின் அர்த்தம். உண்மையான வசனத்தை மறந்துட்டோம். உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? பரவாயில்ல, தேறிட்டு வருதுன்னு சொல்லுவேன். இதே நான் ஒரு லெட்டரில் எழுதுறேன், உடம்பு எப்படி இருக்குன்னு எழுதுறேன். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, ஏய் உடம்பு எப்படி இருக்குன்னு படிக்கிறீங்க. ஏய் ரவி என்னை கிண்டல் பண்ணுறாவா, போய் பார்த்துரும், வருமா வராதா? நான் எழுதின தொனியில் நீங்கள் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவீங்க. தப்பான நோக்கத்தோடு படிச்சிங்கன்னா அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த 1988 கிட்டத்தட்ட 36 வருடங்களாக இந்த கோவிலுடைய சாவி தொலைந்திருக்கிறது, இது உங்களுக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அதை பேச மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் 4 ஆள் அனுப்பிச்சு அங்கே எதையாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்களே ஒழிய உங்களுக்கும் எனக்கும் தகவல் கொடுக்க மாட்டாங்க. தமிழக மீடியா அதை பற்றி எதுவும் பேசலை, இந்திய மீடியாவும் அதை பற்றி பேசலை. இவர் ஞாபகப்படுத்துகிறார்.
இருக்குது. நான் ஒடிசாக்கு வந்தேன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பண்ணாமல் இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இதனுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. உடனே இவங்க வந்து திருடனங்கிறியா அதுங்கிறியா அதுக்கு இந்த நானும் ரவுடி தாங்கிற மேட்டருக்குள்ளே அனாவசியமாக அப்பங்குதிருக்குள்ளே இல்லைங்கிற கதையில் வர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். கபாலி கோயிலில் இன்னும் தங்கமயில் கிடைக்கவே இல்லை, திருச்செந்தூர் வேல் இன்னும் கிடைக்கவே இல்லை. சேகர்பாபு ஐயா நிறைய நிலங்களை மீட்டு கொடுத்ததாக, கோவில் நிலங்களை மீட்டு கொடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் யார்கிட்டேருந்து மீட்டேன்னு அவர் சொல்லலை. எங்கேருந்து மீட்டேன்னு சொன்னால் தானே நமக்கு தெரியும். குத்துமதிப்பாக ஒரு சிஐடி காலனி இன்னும் சொன்னால் தெரியும். அல்லது இந்த பக்கம் கோபாலபுரம் பக்கத்தில் அப்படி ஏதாவது சொல்லணும்ல. நீங்கள் முழுசாக சொல்லாட்டி கூட குத்துமதிப்பாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 பேர் பிஜேபிக்காரருடைய பேரை மட்டும் சொன்னாங்க. உடனே அண்ணாமலை ஐயா கேட்டார், நீ எத்தனை மீட்ட? இத்தனை ஏக்கர் மீட்ட. இவங்க 2 பேர் திருடினது எவ்வளோ? இத்தனை, அதாவது 1.6 ஏக்கர், 1.6%. அப்போ மீதி எங்கே? இன்னும் தெளிவாக கேட்டார். இன்னி வரைக்கும் பதில் வந்ததா? வரல. ஸோ கோவில் சொத்தை திருடுவதுங்கிறது வந்து சில பேர் இங்கே செய்து கொண்டு வருகிறார்கள். அதை அரசே ஒத்துக்குது. ஆமாயா நான் மீட்டு கொடுத்தேங்குது. ஆனால் இதுக்கும் மோடி ஐயா பேசுனதுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே ஒரு தமிழர் இருக்காரு, அந்த தமிழரை நோக்கி தான் இதை சொல்றாரு. ஆட்சி அதிகாரத்தை அவர் ஒருத்தர் கையில் வச்சிருக்காரு. பட்நாயக்க பார்க்க முடியல, யார் போனாலும் பார்க்க முடியல, இவர்கிட்ட தான் பார்க்க முடியும்னு இருக்கு. கோவில் சொத்து சாவி காணும், நாளைக்கு என்னென்னலாம் காணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து ஓட்டு போடுங்க. பட்நாயக்க ஐயாவுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லி இவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இவ்வளவுதான கேள்வி. அவருக்கு வந்து எந்த மொழின்னு தெரியாமல் இருக்குன்னு வச்சுப்போம், எந்த நாட்டை சேர்ந்தவர்னு தெரியாமல் இருக்கு, நான் அவன் இல்லை ஜெமினி கணேசன் வச்சுப்போம். பேர் ரமேஷ்னு இருந்ததுன்னா அப்போ ரமேஷ் எல்லாம் திருடர்கள்னு சொன்னாங்கன்னு எடுத்துப்பீங்களா? எடுத்துக்க முடியாது. ஆனால் நான் கருணாநிதி ஐயா இந்துன்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த கோபமும் வரல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் திருடன் இல்லைன்னு. அதே மாதிரி ஈவே ராமசாமி ஐயா வந்து தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன உடனே நான் என் தமிழ்வாதியார் சொக்காயை பிடிச்சிட்டு என்ன காட்டு மிராண்டி வாசி எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு நான் கேட்கல. ஏன்னா தமிழ் மொழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். திருவள்ளுவர் பிறந்த தினத்தில், பிறந்த நட்சத்திரக்கான தினத்தில் இருக்கும், தமிழுக்கான முக்கியத்துவம் எனக்கு தெரியும். ஆக ஒரு தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னா அது எதுக்காக விட்டுருக்காருன்னு பார்க்கணுமே ஒழிய இப்படி தேவையில்லாமல் குதிக்கக்கூடாது. பேசும்போது கோவில் நிலங்கள் கோபாலபுரம் வேற சொன்னீங்க, அங்கே தான் கோவில் இல்லை நான் ஒரு ஏரியா சொன்னேன். இப்போ நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூர்னு பற்றி அதுவும் தப்பாக வருது. வேற ஏதாவது வச்சுப்போமா? சேலம் பக்கம் வச்சுப்போம். சேலம் பக்கம் எங்கேயாவது வந்தாங்களா? எது வேணாலும் சொல்லுங்கள், ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன். கோவில் நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் எதுக்குங்க வருது? நான் தப்பு பண்ணால் சேகர்பாபு ஐயா மறைப்பாரா? வெட்ட வெளிச்சமாக என்ன காட்டி கொடுத்துருவார் இல்லையா? அதனுடைய அர்த்தத்தில் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஏக்கர் நிலம் நான் மீட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னவர் லிஸ்ட்டு சொல்லலையே, யாருன்னு சொல்லலையே, எங்கன்னு சொல்லலை. மீட்டு கொடுத்தது எங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது சொல்லாமல் கதை விட முடியாது இல்லையா? நாளைக்கு சிஏஜி சும்மா விடுமா? கேட்பாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் யார்கிட்டேருந்து மீட்டேன்னு சொன்னால் தானே எவன் களவாணின்னு எனக்கு தெரியும். அதை சொல்லலைல்ல நீங்கள். ஆனால் இவர் வந்து தெளிவாக சொல்கிறார். காணாமல் போயிருக்குன்னு தான் சொன்னார், வழியே திருடு போயிடுச்சுன்னு சொல்லலை. எடுத்துட்டு போயிட்டாங்கங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னார். திருடுற நோக்கத்தில் இல்லை. அதிகாரமே இவங்க கிட்ட தான் இருக்குது, அந்த தமிழன் கிட்ட தான் இருக்குது, பாண்டியன்கிற அந்த நண்பர்கிட்ட தான் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்கு? சரி சார், இப்போ அதை ஒரு பக்கம் இருக்க, அங்கே சொல்கிறாங்க ஒரு தமிழனை இங்கே ஆட்சி செய்ய விட்டுறக்கூடாது, ஓட்டு போட்டுறாதீங்கன்னு வேற சொல்கிறாங்க. தமிழர் அங்கே ஆளக்கூடாதா இல்லை என்ன அர்த்தத்தில்? அது நீங்கள் நம்ம ஆள்கிட்ட வந்துடுங்க. எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சௌகரியம். நான் தமிழ்நாட்டில் பிறந்தது. கரெக்டாக தப்பு பண்ணுறது எப்படி திமுக என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா தெரியும். தப்பு பண்ணுறது எப்படி திமுக என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா தெரியும். எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் நண்பர்களா இல்லையா? திரைப்படத்துறையில் போராடி ஜெயிச்சு தானே வந்தாங்க. ஆமாம். நாளைக்கு அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு உடனே அவரை மலையாளின்னு யார் முதல்ல உங்களுக்கு சொன்னா? அவரை மலையாளின்னு உங்களுக்கு யார் முதல்ல சொன்னா? கருணாநிதி தானே சொன்னார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? எதுக்கு சொன்னார்? அரசியல் ஆளக்கூடாதுன்னு சொன்னாரா? சரி, ஜெயலலிதா அம்மாவாவது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர், காட்டி கொடுத்துட்டீங்க, மலையாளின்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜெயலலிதா, கன்னட பாயங்களின்னு சொன்னீங்க. எதுக்கு சொன்னீங்க? கன்னட பாயங்களிங்கிறது சரோஜா தேவிக்கு சொன்னது. இங்கே ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்க கன்னட நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மைசூர்லேருந்து வந்தவங்க இதெல்லாம் சொன்னது நாம் தானே. ஒன்றும் வேண்டாம். சைலேந்திர பாபு ஐயா எவ்வளோ பெரியவர், ஆமாம், நேர்மையானவர், உண்மையிலே இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். அவரை நாடார்னு சொன்னதாரு?
நம்ம ஆர்எஸ் பாரதி தானே. ஸோ இவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு லேபிளை ஒட்டி இவர் இன்னாரு அவர் அண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாதாங்கிறத சொல்லலைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குடும்பம் வாழுது, அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தரை வாரிசாக அறிவிக்கிறாங்க. கோபம் வருமா வராதா? ஜெயலலிதா அம்மாவுடைய வாரிசுன்னு சசிகலா அம்மாவை சொல்லும்போது எல்லா அதிமுக காரனுக்கும் கோபம் வந்ததா இல்லையா? கோபம் வந்ததா இல்லையா? கலை உலக வாரிசுன்னு எம்ஜிஆர் வந்து பாக்யராஜை சொல்லும்போது அதை அரசியலில் பயன்படுத்தணும்னு அவர் நினச்சி, ஆனால் அது வேலைக்காகாமல் போச்சா இல்லையா? வாரிசுனா அதுக்குன்னு ஒரு லிங்க் வேணும்ல, ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் வேணும். இங்கே லிங்க் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஏற்றுக்கொள்வதும் மறுக்கிறதும் ஒடிசாக்காரனுடைய வேலை தானே. நீங்கள் மலையாளின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக தான் இருந்தார், நீங்கள் முன்னாள் முதலமைச்சராக தான் இருந்தீங்க. 14 வருஷம் அவர் இருக்கிற வரைக்கும் ஆட்சின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவர் வந்து 2 முறை தமிழர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். ஸோ இது ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, நானும் நீங்களும் இன்னாருக்கு பிறக்கணும், இங்கே பிறக்கணும், இந்த சாதியில் பிறக்கணும்னு நினச்சி வந்தோமா? நான் முஸ்லீமாக பிறக்கக்கூடாதுன்னு நினச்சேனா? நான் முஸ்லீமாக பிறந்திருந்தேன்னா நான் தப்பானவனா மாறிடுவேன்னா? அங்கே எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, 85% மார்க்கத்தவர்கள் நேர்மையாக வாழ்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நான் உருவிட்டுருப்பேன். நான் கிறித்துவனை பிறக்கக்கூடாதுன்னு நினச்சேனா? பிறந்திருந்தா மதம் மாறிடுவேனா? இதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை. நாம் யோசிச்சா செஞ்சோம். நீ நல்லா படிக்கலைன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நீ சரியாக படிக்கலை, நான் பதில் சொல்கிறேன். நான் தான் போனேன், நான் தான் எக்ஸாம் எழுதினேன். ஓகே, என் வாத்தியார் சரியாக சொல்லி கொடுக்கல, இருந்தாலும் எழுதுனது நான் தானே. அப்போ நான் அதுக்கு வருத்தப்படுவேன். பட் பிறந்ததெல்லாம் ஒரு காரணமா? அதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவீங்க? இல்லை, நான் அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலாம் கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் ஆளலாம் அவங்க ஏன்னா குற்றச்சாட்டை வைக்கிறதே பாஜக சைடில் இருந்தா, ஒரு தமிழனை ஆள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற அவர் தான் இங்க வந்து தமிழனை பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழனை ஆள விட்டுறாதீங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது, பயன்படுத்தவே முடியாது. இந்திய நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் தேர்தலில் நிற்கலாம், வெற்றி பெறலாம். அதுலலாம் எந்த குழப்பமும் இல்லை. அது பிரதமர் 45-46 வருடமாக அரசியலில் சமூக பணி செய்துட்டு இருக்கிற மோடிக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தான் தெரியல, மலையாளின்னு சொல்ல முயற்சி பண்ணீங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்தது. அவர் சொன்னது அந்த குடும்பத்துக்கு ஒரு தமிழன் தான் வாரிசா வரணுமா. வீட்டுக்கு எப்படி வேணாலும் வாரிசா வந்துட்டு போட்டோம், அது பட்நாயக்குடைய முடிவு. ஆனால் அரசியல் வாரிசுன்னு நீங்கள் கொண்டு வரதா, அப்போ ஒரிசாவில் யாருமே இல்லையா? ஒன்றும் வேண்டாங்க. ஒரு பாரதி இன்னொரு படம் எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு வடக்கத்தேவரை வந்து பாரதியாக நடிக்க வைக்கிறாங்க. பத்திரிகையில் எழுதலையா? ஏங்க பாரதியாக நடிக்கிறதுக்கு ஒரு தமிழன் கிடைக்கலையா? கேட்டோமா கேட்கலையா? அது ஒரு உணர்வு தானே, வேற ஒன்றும் தப்பு இல்லையா? அந்த ஆள் நல்லா நடித்தார், நான் அந்த படத்தை பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, அது வேற விஷயம். கேள்வி கேட்கலாம்ல. அந்த அரசியல் வாரிசாக வேற ஒருத்தர் தான் வரணுமா? அவர் வந்தது நேர்மையான பாதையா? யார் முடிவு பண்ணணும்? மக்கள். எதுக்காக அவர் வந்து பட்நாயக் வந்து இவரை ரொம்ப நம்புறாரு, இவரை ஏன் ரொம்ப நம்புறாரு? யாராவது நம்புவாங்களா? சுற்றி சுற்றி நீங்கள் உங்கள் வீட்டு குடும்பத்துக்குள்ளேயே தானே உங்கள் இன்ப நிதி உதயநிதின்னு தானே நீங்கள் உங்கள் ஆட்சியை நடத்துறீங்க. நீங்கள் நம்புறீங்களா? யார்கிட்டையாவது கொடுக்குறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு, இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லைனா விட்டு போங்க. நீங்கள் மலையாளின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கன்னடம்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் சொல்லாதையா மோடி வந்து சொல்லிட்டாரு? அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. சரி, அவர் சொன்னதை ஒரு இதை வச்சு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் சீமான் சொல்கிறார்ல, தமிழ்நாட்டை சீமான் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு. அப்போது சீமானோட கருத்தை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஏன் நீங்கள் தாக்கரேவோட சிவசேனாவோட கூட்டணி வச்சுருக்காங்கல்ல, இந்தி கூட்டணி, உத்தவ் தாக்கரே தானே. அவர் மும்பைக்கருங்கிற வார்த்தையை கொண்டு வரலையா? மும்பைக்கர் தான் இங்கே இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுங்கிறத அவர் சொல்லலையா? அரசியலில் எந்த காரணத்துக்காக எல்லாருமே நல்லது செய்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வர்றாங்க. நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன். செய்கிறதுல தப்பு இருக்கலாம், வேற விஷயம், அது நான் அதை மட்டும் விமர்சிப்பேன். ஆனால் மும்பைக்கருங்கிற வார்த்தையை உத்தவ் தாக்கரே பயன்படுத்தினாரு, நீங்கள் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்களா? இல்லை மும்பையில் இருந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு வர சொல்லிட்டீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கன்னடத்தில் தான் போர்டு வைக்கணும், வேற எதுலேயும் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சித்தாராமையா சொன்னார். ராமதாஸ் ஐயா தேடினார், தமிழ் போர்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறேன்னு இங்கே தேடினார். இதெல்லாம் அரசியலில் ஒரு அடையாளங்களுக்காக செய்கிற ஒரு விஷயம். கரெக்டு தப்புன்னு விவாதிக்கணுமே ஒழிய அதை வச்சுட்டு லேவல் ஓட்டக்கூடாது. சார், இப்போ அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக வந்தால் ரத்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் அவர்கள் ரிலீஜியஸ் மத ரீதியான இடஒதுக்கீடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு மதத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வர முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகாலையும் கேரளாலையும் ஆந்திராலையும் குஜராத்தில் சாதி ரீதியாக கொடுத்தாரு.
இதை சொல்ல போய் தான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நெறியாளர் ரொம்ப கோவப்பட்டார். சாதி ரீதியாக கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மத ரீதிக்குள்ளே வராது. ஒரு மதம்னா அதில் 1000 சாதி இருக்குது, அதில் இந்த சாதியை நான் ஓபிசின்னு கொண்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி இருக்குது, கிறிஸ்துவ மதத்துலையோ இஸ்லாத் மதத்துலையோ சாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு வளர்ந்துட்டீங்க. ஆனால் அங்கே இஸ்லாத்தில் சாதி இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுல பிரச்சனை இருக்குது. குஜராத்தில் அதெல்லாம் பார்க்கல. இந்தந்த சாதியை நான் ஓபிசிக்கு கொண்டு வருவேன், கொடுத்துருக்காரு. ஆனால் கர்நாடகாலேயோ கேரளாலேயோ ஆந்திராலேயோ பீகார்லேயோ அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மத ரீதியாக கொடுப்பேன்னு சொல்லும்பொழுது அது தவறுன்னு சொல்கிறோம். அது ஏன்னா அது உண்மையான ஒரு பொசிஷன். அம்பேத்கர் போட்ட சட்டத்தில் தான் அது வந்திருக்கு. மத ரீதியாக கொடுக்கக்கூடாது. அது வந்து வேற பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். உங்களுக்கு இன்னொரு தகவல் கொடுத்தாங்க இல்லையா, 162 நாட்டில் மெஜாரிட்டிங்கிறது மைனாரிட்டி ஆயிடுச்சு கடந்த 75 வருடங்களா. மைனாரிட்டி அங்கே ஆளுது. இதை உங்களுக்கு தகவலாக கொடுக்குறாங்க. ஆளக்கூடாதா? மைனாரிட்டியும் மனுஷன் தானே, மெஜாரிட்டியும் மனுஷன் தானே. ஆனால் மெஜாரிட்டி பூர்வக்குடி அங்கேயே இருக்கிறாங்க. மைனாரிட்டியில் கன்வெர்ட் ஆனவங்களும் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, வந்தேரிகளும் இருப்பாங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நிலைமையை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. 162 நாட்டில் மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி ஆச்சுங்கிற மேட்டரை திசை திருப்பிட்டாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், கடந்த 100 வருடங்களாக அடுத்த 100 வருடங்களுக்குள் எல்லா இடங்களிலும் ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோட பெரிய சதி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய சதி வேலை நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி சென்னையை ஏன் தண்ணி விஷயத்தில் கவனிக்காமல் இருக்காங்க? முதல்ல குழா தண்ணி விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தாங்க, ஓட விடுறதுக்கு பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, பெரிய அளவில் இந்த பிரச்சனை தீர்ந்தது. இப்போ வந்து இந்த வெள்ளத்தை பற்றி ஏன் கவலைப்படாமல் இருக்காங்கன்னா, நீங்களும் நானும் சொத்தை விற்றுட்டு ஓடி போயிடணும். அடா இன்றைக்கி ஏதோ 1 லட்சத்துக்கு வாங்கினோம்ப்பா, இன்றைக்கி 4 கோடிக்கு வந்துருச்சு. அது நம்ம இவர் வந்து அவர் வந்து 6 கோடி கேட்குறாரு, நம்ம ஆளுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு நான் 6 கோடிக்கு விற்றுட்டு போயிடுறேன். இப்படி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சென்னை வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாறிவிடும். இதுதான் இலக்கு. இதை நோக்கி தான் போகிறாங்க. அதனால தான் ஒரு இடத்துலையும் எங்கே அவங்க மெஜாரிட்டி இல்லையோ அந்த இடத்துலலாம் போய் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, தட்டுறாங்க. நிறைய வழிகளில் உங்களை கவர் பண்ண நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்காது. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.